சாவியை தொலைத்து விட்டேன். நீயே என் இதயமடா, நீயே என் ஜீவனடா. இந்த பாட்டு ஏதோ ஒரு பாட்டில் இடையில உள்ள லைன் தானே. அது என்ன பாட்டு சொல்லிடுவோமா? ஒரு முறை பிறந்தேன், ஒரு முறை பிறந்தேன், உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன். மனதினில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன். என் கண்ணில் உன்னை வைத்தே பார்த்திருப்பேன். கரெக்டா? தெரிலங்க. சரி, ஓகே, நம்ம என்ன சொல்ல வரோமோ அதுக்கு வரலாம். இப்போ இந்த பாட்டு எதுக்கு பாடினேன் அப்படின்னா, இப்போ ஒரு கவிதையோ இல்லை ஒரு பாடலோ எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நம்மளோட எண்ணங்களையோ நம்மளோட உணர்வுகளையோ நம்ம எழுத போகிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம நேரடியாக சொல்கிறதுன்றதை தாண்டி இது போல அது போல, அதாவது ஒரு ஒப்புமைப்படுத்தியோ இல்லை ஓமைப்படுத்தியோ நம்ம சொல்லும்போது அது ஒரு தனி அழகு. சரிங்களா? நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன் அப்படின்ற ஒரு வரிகள் சொன்னோம்ல, அந்த வரிகள் எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து நீ என் மனசுக்குள்ளே இருக்க, என் இதயத்தில் இருக்க, நீ எதையும் ஃபுல்லாக நீ தான் இருக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி, நீ என் இதயத்தில் ஃபுல்லாக நிரம்பி இருக்க, உன்னை வந்து என் இதயத்துக்குள்ளே நான் முழுசாக வச்சுட்டு நான் சாவியை தொலைச்சிட்டேன். அதனால நீ வந்து எப்போவுமே எங்கேயும் போக முடியாது என் இதயத்தை விட்டு அப்படின்றத இன்டைரக்டாக ரொம்ப அழகாகவே இந்த வரிகள் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். சரிங்களா? அப்படி ஒரு கவிதையோ ஒரு பாடலையோ எழுதும் பொழுது அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடலாகவும் பிடிச்ச வரிகளாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு ஒப்புமைப்படுத்தி அழகா வந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க ஒரு ஆசிரியர். கடல் கூட்டல் காதல் ஈக்குவல் கவிதை, இந்த புத்தகத்தை எழுதியவர் தமீம் அசாருதீன் அப்படின்ற ஆசிரியர். இந்த புத்தகத்துல உள்ள கவிதைகள் சிலவற்றை உங்களுக்கு நான் இப்ப படிச்சு காமிக்கிறேன், கேளுங்க. அதே நிலவைத்தான் அவளும் காட்டினாள், என்னவோ பிடித்து விட்டது. மாலை குளிரில் ஹார்மோன்கள் 1000 கேட்கும். தரவா போகிறாய், இந்தாமா, ஏய் இதயத்திற்கு ஏன் குறைப்பிடிக்கின்றாய்? பூவில் மழை வாசிக்கும் ரகமாய் என்ன முணுமுணுக்கிறாய்? சிரிப்பை கொளுத்தி போடாதே, என் இதய காடுகள் காய்ந்து கிடக்கிறது. எரிந்தால் தூக்கி எறிந்தால் தூக்கி எறிந்தால் காடு காணாமல் போகும். என மழை பெய்ய நான் என்ன செய்ய? நனையவா நானவா? காடு முழுக்க உன் வாசம் வேட்டையாடுகிறது. இந்த காதல் ஒரு முறை பிஸ்கட் போட்டுவிட்டு காலம் பூரா வாலாட்ட வைக்கிறது. நல்லா இருக்குல்ல? இந்த புத்தகத்துல எனக்கு ஒரு கவிதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன கவிதை அப்படின்னா, இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கானவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்றத தாண்டி நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறோம், இல்லை நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கு, அந்த சூழ்நிலையில நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை, நீ பாட்டுக்கு இரு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்ற அந்த உறவு கிடைக்கிறது அப்படின்றது வரும். அப்படி ஒரு கவிதை தான் இப்போ நான் உங்களுக்கு படிச்சு காமிக்க போறேன். அது எளிமையாக தான் இருக்கும், ஆனால் வந்து அர்த்தம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படிக்கிறேன், கேளுங்க. மழை வெயில் குளிரென எது வந்தால் என்ன? எங்கள் உலகை அது ஒன்றும் செய்வதில்லை. வேண்டி விரும்புவது வருடம் ஒரு முறை ஜுரம். நாங்கள் மாற்றி மாற்றி தேற்றிக்கொள்ள ஒவ்வொருத்தவங்க, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அக்கறைகளும் அந்த ஒரு பாசமும் முடியாதப்ப கவனிச்சுக்கிற அந்த விதமும் வந்து அந்த காதலையும் சரி இந்த வாழ்க்கையும் சரி இன்னும் அழகுபடுத்தும். சரிங்களா? நமக்கு வந்து இந்த சூழ்நிலையில இவங்க இல்லையே அப்படின்றத தாண்டி இந்த சூழ்நிலையில யார் இல்லைனாலும் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குறாங்க தெரியுமா? அப்படி ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் இந்த புத்தகத்துல இதே மாதிரி நிறைய கவிதைகள் இருக்கு. இந்த புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வாங்கி படிக்கலாம். நான் ஆசிரியருடைய மொபைல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வேற என்ன சொல்லுவோம், எப்பவும் போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான லைக்கு ஷேரு எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிருங்க. ஓகே, போயிட்டு வாங்க. சரிங்களா? நன்றி.